ஹே காய்ஸ், நீங்கள் HTML, CSS, பூட்ஸ்ட்ராப், ஜாவாஸ்கிரிப்ட், jQuery இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு கரெக்டான கோர்ஸ். ஸோ இதெல்லாம் கற்றுக்கிற மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலான வெப்சைட்ஸை டெவலப் பண்ணலாம். மேபி அந்த வெப்சைட்ஸ் வந்து என்ன மாதிரியான இருக்கலாம். அது வந்து ஷாப்பிங் வெப்சைட்ஸாக இருக்கலாம், அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி வெப்சைட்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபேஸ்புக் மாதிரி வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் மாதிரி வெப்சைட்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த மாதிரி வெப்சைட்ஸை வேணால் ப்ரொஃபஷனலாக வந்து அனிமேஷன்ஸோட பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பேசிக்கான டீசர் காட்டுறேன், நம்ம வந்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸோட ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறேன். ஸோ இந்த கோர்ஸில் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன கற்றுப்போம் அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் HTML, CSS. இந்த கோர்ஸ் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு ரிக்குயர்மெண்ட்டும் தேவையில்லை. உங்ககிட்ட ஒரு பேசிக்கான கம்ப்யூட்டர் இருந்தால் போதும். அதுவும் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டர்லாம் வேணாம். ஜஸ்ட் ஒரு 2 GB RAM இருக்கிற மாதிரி ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் இருந்தால் போதும். அண்ட் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் இல்லை எதுவுமே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும். நாங்கள் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பேசிக்லேருந்து ஆரம்பிச்சு HTML, CSS சொல்லிக் கொடுப்போம். ஸோ பேசிக்லேருந்து HTML, CSS A to Z உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறனால உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கிளியராக புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தியரியாக இருக்காது. உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ப்ராஜெக்ட் பேஸ்டாக இருக்கும். நாங்கள் வந்து பேசிக்காக வந்து ஒரு HTML, CSS வச்சு ஒரு சின்ன பேசிக் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் அதை வச்சு நாங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை செஞ்சு காட்டுவோம். ஸோ இது ப்ராஜெக்ட் பேஸ்டாக இருக்கனால நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக லேர்ன் பண்ணலாம். இப்போது நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்காக வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கோர்ஸோட ஸ்ட்ரக்சரும் நம்ம ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம HTML, CSS கற்றுக்கும் போது நம்ம வந்து பேசிக்காக வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த மாதிரி ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுவோம். இது வந்து எப்போ அப்படின்னா கொஞ்சம் நம்ம HTML, CSS பற்றி ஒரு ப்ராக்டிஸ் ஆன அப்புறம் இந்த மாதிரி வந்து பேசிக்கான வெப்சைட் டெவலப் பண்ணுவோம். இதில் நீங்கள் என்ன கற்றுப்பீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி கஸ்டம் ஃபாண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், பட்டன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், அண்ட் பேக்ரவுண்டில் CSS யூஸ் பண்ணி எப்படி வந்து இமேஜஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேசிக்கான விஷயங்களை கற்றுப்பீங்க. இது வந்து அட்வான்ஸில் ஜஸ்ட் வந்து பேசிக் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக நெக்ஸ்ட் மூவ் பண்ண போது நம்ம வந்து இதே வெப்சைட்டை பேக்ரவுண்டில் வந்து ஒரு வீடியோ வச்சு பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி வெப்சைட் தான், பட் நமக்கு வந்து பேக்ரவுண்டில் எப்படி வந்து வீடியோ வைக்கலாம் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் இது. CSS மேக் பண்ணி எப்படி வந்து சென்டரில் பர்ஃபெக்டாக வீடியோ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். ஸோ இது முடிச்ச அப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பூட்ஸ்ட்ராப் கற்றுப்போம். ஸோ பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க். அதை வச்சு நீங்கள் வந்து மொபைல் ரெஸ்பான்சிவ் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வெப்சைட்ஸை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணதோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மேலே வந்து மெனூஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பூட்ஸ்ட்ராப் வச்சு பண்ணுவோம். இப்போ இந்த மெனு வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லாட்டியும் இது வந்து நம்ம பேசிக் ஸ்டேஜில் தான் இருக்கிறதால இது வந்து ஒரு பேசிக்கான மெனு தான். இதில் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து மொபைல் ரெஸ்பான்சிவ் பார்ட் பற்றி சொல்லி கொடுப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை நான் ஸ்க்ரீனை சின்னது பண்ணேன் அப்படின்னா இப்போது நான் இதை வந்து மூவ் பண்ணும்போது இதை சின்னது பண்ணும்போது நீங்கள் இது என்ன ஆகுது பண்ண கலர் மாறுது. ஸோ இதெல்லாம் வந்து மொபைல் ரெஸ்பான்சிவில் பண்ணுவாங்க. இப்போ நான் இதை இன்னும் சின்னது பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ரெட் கலரில் மாறும். ப்ளஸ் வந்து மெனு எனக்கு எப்படி மாறிடுச்சு பாருங்கள், இந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வெப்சைட்டை வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து ரெஸ்பான்சிவாக பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பூட்ஸ்ட்ராப்பில் லேர்ன் பண்ணுவோம். இதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொஃபஷனலான வெப்சைட்டை டெவலப் பண்ணுவோம். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக வந்து நமக்கு வந்து லாகின் இருக்கும், சைனப் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேசிக்கான மெனூஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்லைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்லைட்ஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பேசிக்லேருந்து சொல்லிக் கொடுப்போம். அதுக்கப்புறமா இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 3 காலம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து காலம்ஸை நம்ம நிறைய வெப்சைட்டில் பார்த்துருப்போம். இப்போதைக்கு நான் வந்து ஜஸ்ட் ஒரு பிளாங்கான இந்த மாதிரி ரேண்டமான கண்டென்ட் போட்டிருக்கேன். பட் நீங்கள் என்ன கண்டென்ட் வேணால் போடலாம். ப்ளஸ் இது என்ன அப்படின்னா இதில் என்ன ஒரு ஃபீச்சர் இருக்குது அப்படின்னா இது வந்து அனிமேட்டட் ஃபுல்லாக. இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இது எப்படி வந்து அனிமேட் ஆகுது பாருங்கள். ஸோ இதில் தான் நீங்கள் வந்து அனிமேஷனோட பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே கற்றுப்பீங்க. இது கீழே வந்து நம்ம வந்து பேரலக்ஸ் எஃபெக்ட் கொடுப்போம். ஸோ பேரலக்ஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது இதுதான். இப்போ நான் இதை கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். கரெக்டாக? ஸோ அந்த இமேஜ் வந்து ஒரே இடத்துல இருக்குது, பட் டிஃப்ரெண்ட்டாக ஸ்க்ரோல் ஆகும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் நம்ம கொடுக்கும். ஸோ இதான் வந்து பேரலக்ஸ் எஃபெக்ட். இதுக்கப்புறம் இது கீழே வந்து சில பேசிக் ஸ்டெப்ஸ் வரும். ஃபூட்டர்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேசிக்கான ஸ்டெப்ஸ் தான். இது வந்து அட்வான்ஸாக இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த வெப்சைட் மூலிமா இது ப்ராஜெக்ட் பேஸாக பண்ணும்போது நம்ம இந்த பேரலக்ஸ் எஃபெக்டை கற்றுப்போம் அண்ட் அனிமேஷன் அண்ட் ஸ்லைட்ஸை பற்றி கற்றுப்போம். ஸோ இதெல்லாம் முடிச்ச அப்புறம் நம்ம வந்து ஒரு அட்மின் டேஷ்போர்ட் பண்ணுவோம். நார்மலாக இந்த மாதிரி வந்து ஒரு பேசிக்கான அட்மின் டேஷ்போர்ட். உங்களுக்கு வெப்சைட்டுக்கு ஒரு அட்மின் பேனல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் அனாலிட்டிக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். ப்ரொஃபைல் இருக்கும், யூசர்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஆட் யூசர்ஸ் பண்ணலாம், ஆட் கேட்டகரிஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணலாம். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் CSSல பண்ணது. எந்த ஒரு இதெல்லாம் வந்து இமேஜஸ் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் CSS யூஸ் பண்ணி பண்ணது.
ஸோ இதெல்லாம் கற்றுக்கிட்ட அப்புறம் நமக்கு வந்து இப்போ சிஎஸ்எஸ் ஹெச்டிஎம்எல் வந்து அட்வான்ஸ்ட் லெவல் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சனால நம்ம நெக்ஸ்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிற பாட்டுக்கு போவோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்கிறனால உங்களுக்கு வந்து இப்போ வந்து அதை பற்றி எதுவுமே தெரியாதுங்கிறனால ஜாவாஸ்கிரிப்டில் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி A to Z உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வரைக்கும் எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். ஜாவாஸ்கிரிப்டை வச்சு நீங்கள் வந்து எப்படி வந்து வெப்சைட்டோட இன்ட்ராக்ட் பண்ணலாம், முதல்ல எப்படி ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணலாம், அதில் இருக்கிற பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் லூப்ஸ் அதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். இப்போ உங்களுக்கு புரியாட்டியும் நீங்கள் வந்து கோர்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் புரியும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இதில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து வெப்சைட்ஸை எடிட் பண்ணலாம், ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றக்கும். ஸோ ஜாவாஸ்கிரிப்டை நம்ம அட் லாஸ்ட் வந்து கற்றுக்கிட்ட அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டை வச்சு இது வரைக்கும் நம்ம வந்து HTML CSS பூட்ஸ்ட்ராப் கற்றுட்ருப்போம். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு வெப்சைட் பண்ணோம். ஸோ என்ன மாதிரி வெப்சைட் அப்படின்னா வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர் வெப்சைட். ஸோ பேசிக்காக இந்த பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர் வெப்சைட்டில் வந்து நான் வந்து அதிகமாக வந்து டிசைனில் கான்சன்ட்ரேட் பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிற கண்டென்ட்டை தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு பாஸ்வேர்ட் லென்த் வந்து நம்ம கேட்கும். நம்ம வந்து இதில் வந்து 5 போடலாம், இல்லை 4 போடலாம், இல்லை 10 கூட போடலாம். நம்ம எவ்வளோ வேணால் லென்த் அடிக்கலாம். லென்த் அடிச்சுட்டு நீங்கள் வந்து ஜென்ரேட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற அந்த பட்டன் அடிச்சிங்க அப்படின்னா ஒரு ரேண்டமான பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ணும். நான் மறுபடியும் கிளிக் பண்ணால் எனக்கு இன்னும் ரேண்டமாக வரும். ஸோ நான் கிளிக் பண்ண எனக்கு வந்து எத்தனை வாட்டி வேணால் வந்து ஒரு ரேண்டமான பாஸ்வேர்ட்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரி வெப்சைட்ஸை நீங்களே வந்து லைஃப் டைமில் நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் இதில் கேரக்டர்ஸை 10 ஆக்குனேன் அப்படின்னா எனக்கு வந்து 10 கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு கொடுக்கும். மேபி இதை நீங்கள் 100 ஆக்கலாம், இல்லை நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் ஆக்கலாம், ஈவன் நீங்கள் வந்து 1 ஆக்கலாம். ஸோ இதை வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வெனிலா ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு பண்ணியிருப்போம். இதில் வந்து நீங்கள் வந்து நிறைய அட்வான்ஸான ஸ்டெப்ஸை நிறையா நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பண்ணுற மூலயமா இந்த ப்ராஜெக்ட் பண்ணுற மூலயமா உங்களுக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்டோட பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிடும். உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சனால ப்ராக்டிஸ் ஆகிப்பீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த அட்வான்ஸர் ஸ்டேஜில் நம்ம வந்து jQuery அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவோம். இந்த jQuery அப்படிங்கிற விஷயத்தை வச்சு நீங்கள் வந்து இப்போ வரைக்கும் ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுருப்பீங்க. அதை வந்து உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாகும், நம்ம கோடை வந்து கம்மியாகும். ஸோ jQueryங்கிறது வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸான ஸ்டெப். நம்ம ஜாபை வந்து ஈஸியாகும். அதில் வந்து நிறைய அனிமேஷன்ஸ் பண்ணலாம், ஸ்லைட் அப் ஸ்லைட் ஷோ அந்த மாதிரி நிறையா பண்ணலாம். ஸோ அதில் நம்ம பேசிக்லேருந்து கற்றுப்போம். அதை கற்றுக்கிட்ட அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பேசிக்கான ஒரு to-do லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் பண்ணுவோம், ஒரு வெப்சைட் மாதிரி பண்ணுவோம். இந்த வெப்சைட் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ், டெலீட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் சொல்லிட்டு நிறைய ஆட் பண்ணுவோம். இப்போது இதில் வந்து ஆடட் டு டூன்னு இருக்குது கரெக்டாக. ஸோ ஜஸ்ட் வந்து இது எப்படி என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒரு நோட் பேடில் நான் இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி வைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். இப்போ நான் இங்கே வந்து ஒரு பை எ பிரெட் அப்படின்னு நான் அடிக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் இங்கே அடிக்கிறேன், இது வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதில் போய்ட்டு எத்தனை வேணால் ஆட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இதை வந்து முடிச்சிட்டிங்க, இதை நான் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதை போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அடிச்சிடும். ஓகேவா? இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் தெரியாமல் ஒரு விஷயத்தை தப்பாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இன்டூ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரி வேணால் பண்ணலாம். ஸோ இந்த jQuery நீங்கள் கற்றுக்கிட்ட அப்புறம் நீங்கள் அனிமேஷன்ஸ் கற்றுப்பீங்க. ஸோ இப்போ நான் இதை எக்ஸிட் பண்ண அப்படின்னா எனக்கு ஃபேட் அவுட் அனிமேஷன்ஸ் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அனிமேஷன்ஸை கற்றுப்பீங்க. ஒரு எலமெண்ட்டை புதுசாக நீங்கள் வந்து ஆட் பண்ண கற்றுப்பீங்க. அது வந்து என்ன எலமெண்ட்டை வேணால் இருக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு ரேண்டமான எலமெண்ட்டை ஆட் பண்ண கற்றுப்பீங்க. ப்ளஸ் வந்து நம்ம HTML CSSல ரொம்ப வந்து அட்வான்ஸ்ட் ஸ்டெப்ஸில் போயிட்டு அதில் டிரான்சிஷன்ஸ், அனிமேஷன்ஸ் இது மாதிரி வந்து நிறையா விஷயங்களை கற்றுப்போம். ஸோ இந்த ஒரு கோர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு பேசிக்லேருந்து சொல்லித்தரனால இந்த ஒரு கோர்ஸ் மட்டும் நீங்கள் போதும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட்டுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஃபுல்லாக நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஸோ இது ஃபுல்லாக தமிழில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரிதிங் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஓகேவா?